கரூர்ல தாவேகா பிரச்சாரம் நேத்து நடந்தது. இந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 39 பேர் பலியாகி இருந்தாங்க. இந்த சம்பவம் குறித்து விமான நிலையத்துல விஜய்கிட்ட கேள்வி எழுப்பிய போது அவர் பதிலளிக்காம போனது அனைவருக்கும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் கொடுத்தது. நேத்துக்கு இரவு முதலமைச்சர் ஸ்டாலின் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவங்களை நேர்ல சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இறந்தவங்களுக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்தியிருக்காரு. மேலும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் பதிவு ஒன்றை எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காரு. இதுல கற்பனைக்கும் எட்டாத வகையில கரூர்ல நேற்று நிகழ்ந்ததை நினைச்சு இதயமும் மனதும் மிக மிக ரணமா போயிருக்கு சூழல். நம் உறவுகளை இழந்து தவிக்கும் பெரும் துயர்மிகு மனநிலையில என் மனம் படுகிற வேதனை எப்படி சொல்வதென்றே எனக்கு தெரியல. கண்களும் மனதும் கலங்கி தவிக்கிறேன் அப்படின்ட்டு பதிவிட்டு இருந்தாரு. மேலும் உயிரிழந்தவங்களுக்கு 20 லட்சமும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு 2 லட்சமும் நிதியுதவி என விஜய் அறிவிச்சிருந்தாரு. மேலும் இப்போ நாம இழந்து இருக்கிற இழப்புக்கு முன்னாடி இது ஒரு பெரிய தொகை இல்லை அப்படிங்கிறதையும் பதிவிட்டு இருந்தாரு. இந்த நேரத்துல என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என் கடமை அப்படின்ட்டு தெரிவிச்சிருந்தாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.